ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சரியான கத்திரி வெயில். மே 4th எல்லாரும் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்த டே. ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் நடந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எக்ஸிட் போலோட ரிசல்ட்ஸும் வந்துச்சு. ஒரு மேஜர் அனலிட்டிக்ஸ் கம்பெனியை தவிர மற்ற எல்லாரும் சிமிலரான ப்ரிடிக்ஷன் தான் பண்ணாங்க. மேஜர் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே டிஎம்கே அலையன்ஸ் ஆர் ஏஐஏடிஎம்கே அலையன்ஸ், இது ரெண்டும் மெஜாரிட்டியாக யாராவது ஒருத்தவங்க வருவாங்க அப்படி தான் இருந்துச்சு. நியூலி ஃபார்ம்ட் பார்ட்டி, தட் இஸ் டிவிகே, அவங்க மினிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 20 to 30 தான் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனாலிட்டிக்கல் கம்பெனி ஹாஸ் ப்ரிடிக்டட் தட். ஒன்லி ஒன் அனாலிட்டிக்கல் டீம் ப்ரிடிக்டட் ஒரு 98 120 வரைக்கும் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எப்போவுமே கேள்விப்பட்டிருப்போம் ஒரு விரல் புரட்சி. திஸ் வாஸ் ட்ரூலி எ ரெவல்யூஷனரி. ஒரு விரல் புரட்சி. ஒரே ஒரு பர்சனை நம்பி எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லாரும் ஒரு சேஞ்சுக்காக நினச்சி ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க. இது இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரியை மேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது யாராலையுமே இதை நம்பவே முடியல. Just today, the history has been made in Tamil Nadu. இந்த ஓட்ஸ்லாம் யார்கிட்ட இருந்து மூவ் ஆன ஓட்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க வேண்டியிருக்கு. இது டிஎம்கே அலையன்ஸ் கிட்ட இருந்து மூவ் ஆன ஓட்ஸா டிவிகேக்கு, இல்லை ஏஐஏடிஎம்கேக்கு வந்து மூவ் ஆன ஓட்ஸா அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு சைட்லேயும் இந்த ஓட்ஸ் மூவ் ஆகிருக்கு. எவ்ரிபடி தாட் தட் இனிமேல் நான் டிஎம்கேக்கு போட வேண்டாம், நான் ஒரு நியூ சேஞ்சுக்காக நான் டிவிகேக்கு போட போகிறேன், இல்லை நான் ஏஐஏடிஎம்கேக்கு போட போகிறதில்ல, நான் நியூ சேஞ்சுக்காக டிவிகேக்கு போட போகிறேன் அப்படிங்கிறதா இருக்கும். ஆனால் இதில் லாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கிய புள்ளிகள் எல்லாருமே அடி வாங்கியிருக்காங்க. சென்னை டிஎம்கேவோட ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, திமுகவின் கோட்டை. அந்த கோட்டை கொட்டி பொடியாக தகர்ந்துருச்சு. 1 or 2 சீட்ஸை தவிர எல்லா சீட்ஸுமே விசிலுக்கு தான் போயிருக்கு. அந்த 1 or 2 சீட்ஸே நம்ம யோசிச்சு பார்க்கச்சு சேப்பாக்கிலேருந்து உதயநிதி ஸ்டாலின் வின் பண்ணியிருக்காரு. அதுதான் ஒரு மேஜர் ஹிட்டே. இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறச்சு டிவிகே 107, திடீர்னு 108, 106 இந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. இன்னும் அவங்க ஃபுல் மெஜாரிட்டியை அச்சீவ் பண்ணல. நம்ம ஃபுல் மெஜாரிட்டிங்கிறது 118 சீட்ஸ் அவுட் ஆஃப் த 234. 118 அவங்க அச்சீவ் பண்ணலை. இப்போ வரைக்கும் 107. பை ஆல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு புது கட்சி 107 சீட்ஸ் அட் த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இஸ் அ பிக் சர்ப்ரைஸ் அண்ட் அ ஷாக் டு மெனி. இந்த பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே இது ஒரு ஷாக்காக தான் பார்க்குறாங்க. எல்லாருக்குமே இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக். மோடி அவரோட எக்ஸ் தளத்தில் he was so happy about the performance, impressive performance of TVK அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த சர்ப்ரைஸ் ரிசல்ட்டில் பாதிக்கப்பட்ட முதல்வர் கரண்ட் சிட்டிங் சிஎம் எம்.கே. ஸ்டாலின் ஐயா, அவர் அவரோட கொளத்தூர் தொகுதியில் he lost with the விசில் கட்சி. அவரை ஷார்ட்டாக எல்லாரும் பிடிஆர்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அவர் ஒரு முக்கிய மினிஸ்டர் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு இலாக்கா அவருக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அவரும் பெரிய ஷாக்கு தான். இந்த எலெக்ஷனில் தோற்கடிக்கப்பட்டார். இன்னொருத்தர் மூத்த டிஎம்கே கட்சியில் இருக்க துரைமுருகன் ஐயா அவர்கள் காட்பாடி தொகுதியில் அவர் தோற்கடிக்கப்பட்டார். அதுவும் பெரிய ஷாக்கு தான். இன்னொருத்தவங்க பிஜேபி கேண்டிடேட், அவங்க வானதி ஸ்ரீனிவாசன் கோயம்புத்தூர் மேற்கு தொகுதியில் அவங்க தோற்கடிக்கப்பட்டாங்க. ஒரு முக்கிய பிரமுகர் தமிழிசை தங்கபாண்டியன் நிறைய கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களும் தோற்கடிக்கப்பட்டார். இந்த மாதிரி நாளைக்கு பெரிய லிஸ்ட்டு யார் யார் எங்கெங்கே தோற்றுருக்காங்க, எங்கெங்கே ஜெயிச்சிருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஏன்னா நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறச்சேன், இன்னும் ரிசல்ட்ஸ் ஃபுல்லாகவே வெளியில் வரல. பட் all in all, this election is the most awaited election and this has created the history. This is a huge revolution for Tamil Nadu politics. Thank you for watching.